பாரதி ராஜா, இப்ப ஒரு கருப்பு பெட்டி கிடைச்சிருக்கு, இன்னொன்னு தேடுற ஒரு நிலையில இருக்கக்கூடிய அடுத்த விவகாரமா இப்ப மீட்பு பணிகளும் அங்க தொடர்ந்து நடந்துட்டு வருது இல்லையா? இப்ப உடல்கள் எல்லாமே மீட்கப்பட்டு விட்டதா? இன்னும் தொடர்ந்து அங்க என்ன வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? நிலவரம் என்ன பாரதி ராஜா? கண்டிப்பாக இந்த மீட்பு பணிகள் அப்படின்னு சொல்லும்போது நேற்று விமான விபத்து ஏற்பட்ட போது என்ன மாதிரியான வீரியம் இருந்தது அப்படிங்கறத நம்ம களத்துல இருந்து இப்ப பதிவு செய்யறோம். நேற்று நடந்த அந்த விபத்துல மீட்பு பணியில ஈடுபட்ட தர்மேந்தர் நம்மளோட இருக்காரு. தமிழ் நல்லா பேசக்கூடியவர். அவர்கிட்டயே கேட்போம். சார், இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த விபத்து உங்களுக்கு தெரிஞ்சது? சார், ஆக்சுவலி நான் இங்க பக்கத்துல என் கார் பார்க் பண்ணி நாங்க நின்று இருந்தோம். 138க்கு இந்த பிளாஸ்ட் ஆச்சு. 135 அரௌண்ட் 938க்கு இந்த பிளாஸ்ட் ஆன பிறகு நாங்க அங்க இந்த சவுண்ட் பெரிய பயங்கரமா சவுண்ட் வந்தது. நாங்க ஓடி வந்து இங்க வந்து நின்னோப்பா சார். அப்ப பார்த்தோம் அதுக்கு இந்த ஆர்மி கேன்டோன்மெண்ட் இது பார்டர் சார். ஃபிளைட் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகி அதோ அந்த இருக்குது அந்த ஆர்மி பார்டர் இந்த மரத்துல இருந்து இங்க அடிபட்டு இந்த மரத்தை பிரேக் பண்ணி அங்க போய் அங்க உழுந்தது சார். அந்த உளுந்தின உடனே அந்த பில்டிங் அந்த கவர்மெண்ட் பிஜே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த அங்க குவார்டர்ஸ் இருந்தது. அந்த குவார்டர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க சார். டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அது மேல போய் அந்த பிளைட் வந்து இப்படின்னு விழுந்த உடனே அந்த பிரேக் ஆயிடுது சார். பாதி பிளைட் இங்க பாக்கலாம் சார். அந்த பாதி பிளைட் அந்த அதுக்கு மேல பிரேக் ஆனதுக்கு அங்க விழுந்த உடனே சார் அந்த பிரேக் ஆகி அந்த பாதி பிளைட்ல இருந்த ஃபியூல் எல்லாம் அந்த போன பிறகு அந்த பயங்கரமா ஒரு நெருப்பு மாதிரி இறந்தது சார். யாரும் உள்ள காப்பாற்ற முடியாத ½ அந்த நெருப்பு அப்படியே ஃபுல்லா பிளாஸ்ட் மாதிரி இருந்தது. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கத்தின்னு இருந்தாங்க சார். அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க சவுண்ட் எல்லாம் அப்படியே கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கணும். யாருமே காப்பாற்ற முடியாம அவ்வளோ டேஞ்சர்ஸ் ஆன அந்த ஒரு அந்த 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 சமயத்தை யாருக்கு முடியாம அதுக்கப்புறம் சார் என்ன ஆச்சு, நாங்க ஒரு ஆள் அந்த உயிரோன அந்த விஸ்வாசன் ஒரு ஆள் காப்பாத்த ரொம்ப முக்கியமா கேட்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷமா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்துன்னு சொன்னீங்க. ஹாஃப் அன் அவர் கிட்ட எரிஞ்சிட்டே இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த ஒருத்தர் மட்டும் விஸ்வாஸ் மட்டும் சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்காரு. அவரை நீங்க பாத்தீங்களா சார்? டெஃபினெட்லி அது எங்களுக்கு கூட சார் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிளைட் பிளாஸ்ட் உடனே அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் அவன் ஃபர்ஸ்ட் அந்த சீட்லயே உட்காந்துருந்தா சார். அந்த பிளாஸ்ட் ஆனதுக்காக அந்த சீட்ல இருந்து அவன் ஜம்ப் ஆகி உழுந்திருப்பான் சார். அப்ப அந்த பில்டிங்ஸ் அந்த மேல டச் பண்ணி கீழே வந்து விழுந்தான். ஆனா அந்த ஃபியூல் எல்லாம் அவன் உடம்புல இருந்தது. அதுக்காக நெருப்புல கொஞ்சம் இங்க ஃபேஸ்ல அடிப்பட்டு இங்க இருந்தது. ஆனா கீழே விழுந்தோன்னு அவனுக்கு காலில் ஃபிராக்சர் மாதிரி இருந்தது. அவன் கொஞ்ச நேரம் அப்படியே விழுந்திருந்தா சார். யாருக்கு நம்பிக்கையில அவன் உயிரோட இருப்பான்னு. அவன் நடந்து வெளியே வந்து அவங்க சொன்னா நாங்க என்ன நினைச்சோம் சார், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் காமிச்சாங்க நான் இந்த பிளைட்ல இருந்து. அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது சார். ஏன்னா யாருக்கு நம்பிக்கை இல்லை சார். யாரு காப்பாற்ற முடியாம 30 மினிட்ஸ் அந்த அவ்வளோ பெரியான ஒரு நெருப்பு அதுல யாரும் போகக்கூட முடியாது சார். அவ்வளோ டேஞ்சரஸ்ல அவன் கடவுள் தான் அவனை காப்பாத்திருப்பாங்க சார். சோ நீங்க இந்த ரெஸ்கியூல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. எத்தனை உடல்கள் நீங்க மீட் பண்ணி, அதாவது எத்தனை பேர் இறந்து போன உடல்களா நீங்க மீட்டீங்க? எத்தனை பேர் காயமடைஞ்சவங்களை கூட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்க சார்? இங்க 108 கவர்மெண்ட், குஜராத் கவர்மெண்ட் அந்த ஒரு நல்ல சர்வீஸ் வச்சிருக்காங்க சார். உடனே 45 to 50 ஆம்புலன்ஸ் எல்லாம் இங்க வந்துருது. நாங்க என்ன சார், அவங்க எரிஞ்சு போன அந்த டெட் பாடிஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுது சார். நாங்க அந்த கிளப்ஸ் அவங்க கொடுத்தாங்க. கிளப்ஸ் போட்டு அந்த டெட் பாடிஸ் எடுத்து சார் அரௌண்ட் 15 to 17 டெட் பாடிஸ் எல்லாம் நாங்க எடுத்து உள்ள போட்டோம் சார். ஆனா உயிரோட யாருமே நாங்க பார்க்கல சார். ஏன்னா அந்த டாக்டர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல இருந்து அரௌண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் எரிஞ்சிருப்பாங்க சார். ஃபியூ 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க அவங்க சிவியர் டேமேஜ். ஆனா பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரே பேசஞ்சருக்கெல்லாம் யாருமே காஃபிட் அந்த அவங்களுக்கு பிளேன்ல ஸ்டாஃப் கூட யாருமே காப்பாத்தல சார். அது முடியல சார் காப்பாத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து சாப்பாடு ஹாஸ்டல், அதாவது சாப்பிடுற இடம், மெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் பெரிய இது. அதே ஒரு கட்டிடம் தாண்டி வந்துச்சுன்னா அது ஹாஸ்டல். அங்க வந்து ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க விழுந்திருந்தா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா சார், இங்க இந்த இது பிளேன் தெரியுதுதான் சார். அந்த பிளேன் தெரிஞ்சது, அதுக்கு பக்கத்துல அந்த எரிஞ்சு பொருந்த பில்டிங் தெரியுதான் சார், அதுதான் ஹாஸ்டல். கரெக்டா? அந்த ஹாஸ்டல் இங்க இருந்து அந்த பாதி பிளேனோட
பாதி போர்ஷன் போய் அங்க ஹிட் பண்ணுது சார். அதுல பாதி பில்டிங்ஸ்ல உள்ள கூட வந்து பிளெயின்டு அந்த நெருப்பு எல்லாம் ஆயில்ஸ் எல்லாம் என்ன பியூர் ஆயில் இருக்கு சார். கேட்டுப்பட்டது 1,25,000 liters ஆயில் இருந்தது. அந்த ஆயில் கூட உள்ள ஸ்ப்ரெட் ஆன கூட அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லேடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கார் எல்லாம் கூட பர்ன்ஸ் ஆகி அவங்க ஓடுறாங்க சார். இங்க அங்க ஓடிட்டு இருந்தாங்க சார். யாரை காப்பாற்ற முடியல. ஏன்னா சார் எப்படி போவோம் சார், அந்த ஆயில் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயினே இருந்தது. அதுக்காக ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் ஆயிடுது. ஆனா ஹெவி டேமேஜ் இங்க தான் ஆச்சு சார். அங்க கூட ஆச்சு. ஆனா அங்க அரௌண்ட் 35% டேமேஜ் இருக்கும். ஆனா இங்க மோர் தென் 80% டேமேஜ் ஆச்சு சார். ஸோ இன்னும் கூட நிறைய பேரோட பாடிஸ் இங்க ட்ராப் ஆயிருக்கலாம். அதாவது 5 பேர் மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. அந்த 5 பேரோட பாடிஸ் இங்க ட்ராப் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தின ஏதாவது தகவல் இருக்கு சார்? என்ன தெரியும், அந்த சார் அயன் இருக்குதான் சார். அயன் கூட சார் அந்த மெல்ட் ஆயிடுது சார். அந்த அவ்வளோ நெருப்பு இல்லை சார். அப்போ சில பாடிஸ் எல்லாம் மேபி அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் அது ஃபுல்லா எரிஞ்சு இருக்கும் சார். அதுக்காக அது மிஸ்ஸிங்கா தெரியுது. ஏன்னா இப்போ கூட நீங்க அங்க போய் கீழே பாத்தீங்கன்னா சார் எவ்வளவு போன்ஸ் எல்லாம் எவ்வளவு பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது சார். ஏன்னா ரெகக்னைஸ் பண்ண கூட முடியல. யார் பாடி எந்த பாடி யாரது பாடின்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல. அதுக்காக ஃபுல் கம்ப்ளீட் அவங்க ரெஸ்கியூ பண்ண NDRF டீம்ஸ் எல்லாம் கூட அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல எவ்வளவு பாடிஸ் யாரது பாடிஸ். ஏன்னா சில பாடிஸ் எல்லாம் கம்ப்ளீட்ல எரிஞ்சிருக்கும் சார். இன்னொரு விஷயம், இந்த மெடிக்கல் காலேஜ்ல வேற ஸ்டேட்ல இருந்து வந்து படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில இருந்தும் பிஜி படிக்கிறதுக்காக இங்க வராங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா தெரியுமா சார்? ஆக்சுவலி தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப பேர் வராங்க. ஏன்னா சார் பிஜே மெடிக்கல்னா இந்தியாவில் அந்த ரேங்கிங் வந்த காலேஜ். அந்த அவங்களுக்கு படிப்புக்காக ரொம்ப பெஸ்டான காலேஜா ரெகக்னைஸ் பண்ணி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா? நீங்க அவங்க கிட்ட பேசிருக்கீங்க? இல்ல சார், யாரு அது யாருக்கு பேச ஆனா ரொம்ப பேர் தமிழ்நாட்டில இருந்து வராங்க இங்க ஸ்டடி பண்றாங்க. ஆனா பர்டிகுலரா யாரு நாங்க ஐடென்டிஃபை பண்ண பார்க்கல சார். யாரோ தமிழியன்ஸ் எல்லாம் உள்ள இருந்தாங்களா இல்லையா அது நம்ம ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அவ்வளவு டேஞ்சர் சார். யாருக்கு ஜாதி மதம் எது கேட்கறதுக்கு சமயம் இல்லை சார். நாங்க அதுக்காக ஆனா ரொம்ப பேர் தமிழியன்ஸ் இருக்காங்க சார் அங்க. ஆனா யாரு எரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஏன்னா யாரது பாடி யாரு நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். அந்த நேம் பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் அந்த DNA டெஸ்ட் ஆன பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும் யாரது இங்க எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. அது ஒரு ஆபத்தான நிலையில உங்க உயிரை பணைய வச்சு மீட்பு பண்ணியிருக்கிறது ரொம்ப நன்றி. இது வந்து மீட்பு பணியில ஈடுபட்ட தர்மேந்தருடைய விஷயமாக இருந்தால், இது போன்ற தர்மேந்தரை போன்ற பலர் இந்த மீட்பு பணியில முதற்கட்டமா ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விமான விபத்து அப்படின்றது விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்லாது இங்குள்ள கல்லூரி மாணவர்களையும் பாதித்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா, இல்ல வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா, இன்னும் 5 பேரது நிலைமை, அதாவது அதுல ஒரு மருத்துவரும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 5 பேரது நிலைமை என்ன என்பது தற்போது வரை தெரியவில்லை. அதே போல 2வது கருப்பு பெட்டி மீட்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை தேடும் பணியிலும் நிபுணர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.